يا قلبي اذكر أحمدا عين الهدى مفني العدا. يا قلبي اذكر أحمدا عين الهدى مفني العدا. برا كريما محسنا بحر العطايا والجدا. وكانوا علماء تعرف مهدي اللي اسمه ميرزا غلام احمد القادياني ترى العلم، هذا رجل عالم العلم تماما، لكن هذول مساكين جهال ما بيعرفوا شيء من الشريعه ولا بيعرفوا قراءه قران لا بيعرفوا لغه لا بيعرفوا اي شيء. لابد انكم تسمعون بطائفه اسمها القاديانيه ينتسبون إلى بلدة أو قرية في الباكستان تسمى بقاديان. هناك خرج رجل من الصوفية عالم لكن كان صوفيا. قد جاء مهديكم وظهرت آية فاسعوا بصدق القلب يا فتياني. अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इस वीडियो में हम सदाकत हज़रत अहमद अलैहिस्सलाम के लिए एक और दलील पेश करते हैं, और वो ये है कि अल्लाह ताला ने आप अलैहिस्सलाम को अरबी ज़ुबान सिखाई। அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காணொளியில் நாம் ஹஸ்ரத் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மைக்கான மற்றொரு சான்றை காணவிருக்கின்றோம். அது எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு அரபி மொழியை கற்றுத்தந்தான் என்பதாகும். இது ஹஸ்ரத் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வெறும் வாதம் மட்டுமே அன்று, மாறாக அவர்கள் அதனை நிரூபித்து காட்டினார்கள். அன்னார் அரபி மொழியில் புத்தகங்கள் எழுதினார்கள். பிறகு முழு உலகிலும் உள்ள அறிஞர்களுக்கு சவால் விடுத்தார்கள், சேலஞ்ச் செய்தார்கள். அதாவது, நீங்களும் இது போன்ற அரபி மொழியில் எழுதி காட்டுங்கள், மேலும் இது போன்ற அரபி மொழியில் எழுதி காட்டினாலோ அல்லது இதைவிட சிறந்த அரபி மொழியில் எழுதி காட்டினாலோ பிறகு நான் என்னுடைய அனைத்து புத்தகங்களையும் எரித்து விடுகின்றேன் என்று சவால் விட்டார்கள். மேலும் அன்னார் அரபி மொழியில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கசீதாக்கள், அதாவது ஈரடி கவிதைகள் எழுதினார்கள். அந்த அறிஞர்களிடம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து இதைவிட சிறந்த கசீதாக்களை நீங்கள் எழுதிவிட்டால் பிறகு நான் என்னுடைய புத்தகங்களை எரித்து விடுகின்றேன், மேலும் என்னுடைய வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்கின்றேன் என்று கூறினார்கள். அதாவது, வாக்களிக்கப்பட்ட மசீஹ் என்னும் வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்கின்றேன், வாபஸ் வாங்கிவிடுகின்றேன் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இதற்காக ஒருவர் மற்றொருவருக்கு உதவி செய்து கொள்ளுங்கள், அதாவது என்னுடன் போட்டியிடுவதற்காக நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்து கொள்ளுங்கள், மேலும் அரபு நாடுகளில் உள்ள அறிஞர்களிடமும் கூட உதவி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் இவ்வாறு இருந்தும் அனைத்து ஆலிம்களும் அறிஞர்களும் அவர்கள் முன் தோற்கடிக்கப்பட்டார்கள். इब्राहीम अहमदिया में ये पेशगोई है कि तुझे अरबी ज़ुबान में फसाहत और बलागत अता की जाएगी जिसका कोई मुकाबला नहीं कर सकेगा, चुनांचे अब तक कोई मुकाबला न कर सका. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், பராஹினே அஹ்மதியாவில் இந்த முன்னறிவிப்பு உள்ளது. அதாவது, உமக்கு அரபி மொழியில் பேச்சுத்திறன் வழங்கப்படும், யாராலும் அத்துடன் போட்டி போட முடியாது. இவ்வாறு இன்று வரை அவர்களுடன் யாராலும் போட்டி போட முடியவில்லை. இது சம்பந்தமாக எல்லாம் வல்ல அல்லாஹ்விடமிருந்து ஒரு இறை அறிவிப்பு வஹி பெறப்பட்டது. உம்முடைய சொற்பொழிவு கண்ணியத்திற்குரிய இறைவனால் சொல் வன்மை மிக்கதாக ஆக்கப்பட்டுள்ளது என்பதே அந்த இறை அறிவிப்பு. ஹஸ் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் இதுவரை எழுதியுள்ள அரபு நூல்கள் அவற்றுள் சில உரைநடையாகும் மற்றும் சில கவிதை நூல்களாகும். அவற்றுக்கு ஈடு இணையான நூல்களை நமது எதிரிகளில் உள்ள அறிஞர்களால் உருவாக்கவே முடியாது. அவையாவன: அஞ்சாமே ஆத்தம் என்ற நூலில் 73 282 பக்கம் வரை, அத் தப்லீக் என்னும் நூல், மேலும் நூல்கள் ஆயினே கமாலாத்தே இஸ்லாம், கராமத்து சாதிகின், ஹமாமத்துல் புஷ்ரா, சீரத்துல் அப்தால், நூருல் ஹக் பகுதிகள் 1 மற்றும் 2, தோஃபயே பக்தாத், இஜாசுல் மசீஹ், இத்மாமுல் ஹுஜ்ஜா, ஹுஜ்ஜத்துல்லா, சிர்ருல் கிலாஃபா, மவாஹிபுர் ரஹ்மான், இஜாஸே அஹ்மதி, குத்பா இல்ஹாமியா, அல் ஹுதா, அலாமாத்துல் முகர்ரபீன், ததிக்ரத்து ஷஹாதத்தைன் போன்ற நூல்கள்.
மேலும் அரபு மொழியில் எழுதப்பட்டு இதுவரை வெளியிடப்படாத அச்சிடப்படாத நூல்கள் அவையாவன தகீபுல் மொமினீன், லஜ்ஜத்துன் நூர் மற்றும் நஜ்முல் ஹுதா. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த முன்னறிவிப்பை செய்தார்கள். பிறகு இந்த புத்தகங்கள் எல்லாம் அவர்களால் எழுதப்பட்டன. இந்த அரபி மொழி நூல்களின் சொல்வன்மை அரபுகளால் கூட பாராட்டப்பட்டன. मैं गुज़िश्ता चंद खुतबे पहले इसका जिक्र भी कर चुका हूँ बाज़ हवालों से। आज भी इस ज़माने में भी शाम के एक दोस्त अहमदियत से तारुफ जब इनका हुआ तो तहकीक शुरू की। इब्तिदा हज़रत मसीह मौऊद अलैहिस्सलाम की कुतुब से की। சிரியாவிலிருந்து ஒரு நண்பர் அவருக்கு அஹ்மதியா ஜமாத் பற்றி அறிமுகம் செய்யப்பட்ட பொழுது அவர் தனது ஆராய்ச்சியை தொடங்கிவிட்டார். பிறகு அந்த ஆராய்ச்சியை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நூல்களிலிருந்து தொடங்கினார். அவர் கூறுகிறார், நான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அனைத்து அரபி நூல்களையும் படித்துவிட்டேன். அவற்றிலிருந்து நிறைய பயன்களை பெற்றேன். மேலும் அந்த எழுத்துக்களால் மந்திரத்தால் கட்டுண்டவன் போல் ஆகிவிட்டேன். அதற்கு பிறகு நான் இஸ்திகாரா செய்தேன், அதாவது நேர்வழிக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்தல். பிறகு இந்த வசனத்தை நான் செவியுற்றேன். அந்த வசனமாவது, பிறகு அவர்கள் நம்முடைய அடியார்களில் ஒரு அடியாரை கண்டார்கள். அவர் மீது நாம் நமது கருணையை பொழிந்திருந்தோம். மேலும் அவருக்கு நம்முடைய புறத்திலிருந்து ஞானத்தையும் கற்பித்திருந்தோம். சூரா அல் கஃப் 66வது வசனம். மேலும் இன்னொரு பக்கம் நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் சந்திக்கவும் செய்தேன். மேலும் அவர் எழுதுகிறார், நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீண்டும் ஆன்மீக காட்சியில் கண்டேன். அப்பொழுது அண்ணரிடம் கேட்டபொழுது, விசாரித்த பொழுது, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மிர்சா குலாம் அஹ்மது மட்டுமே இக்காலத்தின் தீமைகளிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு படகு ஆவார்கள். பிறகு அவர் தன்னுடைய மனைவியையும் இஸ்திகாரா செய்ய வைத்தார். அவர் மனைவியும் ஒரு கனவை கண்டார். அதில் ஒரு நபர் இவ்வாறு கூறினார், மிர்சா குலாம் அஹ்மத் சாஹிப் காலத்தின் முஜத்தித் சீர்திருத்தவாதி ஆவார்கள். இந்த கனவை கண்ட பிறகும் அவருடைய மனைவி திருப்தி அடையவில்லை, மேலும் பையத்தும் செய்யவில்லை. அவர் கூறுகிறார், நான் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மை குறித்து என்னுடைய உள்ளத்தில் திருப்தி கொண்டு விட்டேன். இருப்பினும் நான் ஏன் அறிவிப்பு செய்யவில்லை என்றால், பிறகு என்னுடைய பகுதியில் உள்ள மக்கள் இதனை இவ்வாறு நினைத்து கொண்டு என்னை குருட்டுத்தனமாக பின்பற்றக்கூடாது என்பதற்காக. பிறகு நான் எதிரிகளுடைய சில நூல்களை படிக்க நினைத்தேன். பிறகு இறுதியில் ஜூலை 2009 அவர் இன்னும் 5 பேருடன் சேர்ந்து அஹ்மதியா ஜமாத்தில் பையத் செய்து இணைந்து விட்டார். कि जमात के मुखालफिन की कुछ कुतुब पढ़ लूँ। बिलाखिर जुलाई 2009 में अपने 5 साथियों के साथ उन्होंने बैत कर ली। अबूज़ाबी शेख साहब लिखते हैं कि हज़रत मसीह मौऊद अलैहिस्सलाम की जिस कदर किताबें मुझे मुहैया हो सकीं, उनके मुताले से नीज़ MTA के प्रोग्राम अल-हिवार वल मुबाशिर की बाकायदगी से देखने से मुझे जमाती अकायद पर इत्तला हुई। பிறகு அபுதாபியிலிருந்து ஒரு சகோதரர் எழுதுகிறார், நான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நூல்கள் எவ்வளவு பெற முடியுமோ அவ்வளவையும் படித்து விட்டேன். பிறகு அவற்றை படித்ததன் மூலம் MTAவில் வரும், அதாவது முஸ்லீம் தொலைக்காட்சி அஹ்மதியாவில் வரும் அல் ஹிவாருல் முபாஷிர் என்னும் அரபுகளுக்கான நிகழ்ச்சியை கண்டது மூலமாகவும் ஜமாத்துடைய கொள்கைகளை பற்றி அறிந்து கொண்டேன். ஆரம்பத்தில் நான் கொண்டிருந்த அறியாமையின் காரணமாகவும் மேலும் பழைய எண்ணங்கள் காரணமாகவும் நான் எதிர்மறையாகவே பதிலளித்து வந்தேன். ஆனால் குர்ஆன், சுன்னா, ஹதீஸ் இவற்றை மிகவும் கவனமாக படித்த பிறகு அல்லாஹுடைய சுன்னாவையும், அதாவது அல்லாஹுடைய நடைமுறையையும் கவனமாக ஆராய்ந்த பிறகு என்னுடைய உள்ளம் திருப்தி அடைய தொடங்கிவிட்டது. இப்பொழுது என் முன் 2 வழிகளே இருந்தன. ஒன்று, நான் தொடர்ந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குவதை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். அதற்கு முன் தஜ்ஜாலுடைய வருகை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். அவனுடைய சில பண்புகள் விவரித்து கூறப்பட்டுள்ளன. ஆனால் அந்த பண்புகள் அல்லாஹ்விற்கு மட்டுமே இருக்கின்றன. உதாரணத்திற்கு, இறந்தவர்களை அவன் உயிர்ப்பிப்பான் போன்றவை. இன்னும் பல. மேலும் ஜின்கள் மற்றும் பேய்களின் கதைகள், மேலும் திருக்குர்ஆனுடைய சில வசனங்கள் ரத்து செய்யப்பட்டு விட்டன என்ற நம்பிக்கையில் இருக்க வேண்டும். அல்லது இரண்டாவது வழி, ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மசீஹ் மற்றும் மஹதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் இஸ்லாத்தை கட்டுக்கதைகளிலிருந்து காப்பாற்றினார்கள். மேலும் இஸ்லாத்தை மிகச்சிறந்த வடிவத்தில் வழங்கினார்கள். மேலும் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தற்காப்பில் ஈடுபட்டார்கள். எப்படி இருப்பினும் அவர் கூறுகிறார், நான் அல்லாஹ்விடம் உதவி கேட்டு பிரார்த்தனை செய்தேன். மேலும் அவன் என்னை வழிநடத்த வேண்டும் என்று நிறைய துவா செய்தேன். அவன் என்னை உண்மையை பின்பற்ற செய்ய வேண்டும் என்றும், அவனுக்கு எதில் திருப்தி உள்ளதோ அதனை நான் பின்பற்ற வேண்டும் என்றும் நான் துவா செய்தேன். அதற்கு பிறகு நான் என்னுடைய உள்ளம் ஹஜ்ரத் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அஹ்மதியத்தின் பால் சாய்ந்திருக்க கண்டேன். நான் சட்டம் படித்திருந்தேன். மேலும் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை கசீதாவில் படித்தபொழுது
மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவிதை வரிகளை படித்த பொழுது என்னுடைய உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டது. என்னுடைய கண்கள் கண்ணீரால் நிரம்பிவிட்டன. மேலும் நான் உரத்த குரலில் கூறினேன், ஒரு பொய்யரால் இத்தகைய வரிகளை எழுதவே முடியாது. ஒரு பொய்யரால் தன்னுடைய உள்ளத்தில் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இத்தகைய நேசத்தை எப்படி கொண்டிருக்க முடியும் என்று நான் கூறினேன். மேலும் ஒரு அரபி அல்லாதவர் அரபு மொழியில் இத்தகைய சொல்வன்மையையும் சரளத்தையும் அல்லாஹ்வின் உதவியின்றி பெற்றிருப்பது சாத்தியமே இல்லை என்பதையும் புரிந்து கொண்டேன். In the later days, in the last century, there appeared a person in India whose name was Mirza Ghulam Ahmad Qadiani. In the beginning, he started writing very attractive articles. He was, he knew Arabic. He was, he knew Arabic. He had studied the Holy Quran and Ahadith. In the beginning, he started writing articles which were, normal articles explaining the directions or guidance of the Holy Quran and Sunnah. And through these articles, he acquired some popularity among a group of people. If you have not yet subscribed, make sure to subscribe and click on the bell icon. إحسانه يصبي القلوب وحسنه يروي الصدى الظالمون بظلمهم قد كذبوه تمردا والحق لا يسع الورى إن كان